Dear friends, welcome once again to our channel AK Raman's Emotional Educational Academy. ஸோ இந்த வாரத்தில் மிக சிறப்பான ஒரு நாள் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனித இனத்தையே ஒரு மனிதனையே ஒரு மடைமாற்றி ஒரு இறைநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாள், குருவுக்கு வணக்கம் செய்கின்ற திருநாள். என்ன அப்படின்னா குரு பௌர்ணிமா. இந்த குரு பௌர்ணிமா இந்த நாளில் நம்ம ஏன் இந்த நாளை வந்து நாம் கொண்டாடணும்? இப்போ குருமார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்களுடைய பங்களிப்பு நம்மளை ஒரு மனிதனாக ஒரு மடை மாற்றுவதற்கு எப்படி வந்து அவர்களுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கிறது, அது எப்படி நம்ம வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை பாதையை நோக்கி வந்து கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் இந்த குரு பௌர்ணமி எந்த காலத்தை எப்படி இது இந்த எந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு நம்ம கலாச்சாரத்தை குறிப்பாக ஆன்மீகமாகட்டும், அதே நேரத்தில் ஒரு கலாச்சாரம் ஆகட்டும், அது எப்படி வந்து நம்மளுடைய தேசத்தில் வந்து இது நம்ம பழைய முன்னோர்களால் ஆகட்டும், இல்ல ஒரு குருமார்கள் ஆகட்டும், எப்படி அத வந்து பின்பற்றி வந்தாங்க? எந்தெந்த மாரி குருமார்கள் வந்து நம்மளுடைய அ குறிப்பாக நமது பாரத தேசத்திலே அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? இந்த குரு பௌர்ணமி எப்படி நம்ம கொண்டாடணும்? அதற்கான தேவை என்ன? அதற்கான முக்கியத்துவம் என்ன? கடைசியா நம்ம பார்க்குற செக்மெண்ட் வந்து, இந்த டிஜிட்டல் எராவுல எல்லாமே நேரம், காலம் அறியாம எந்த நேரத்தில நாம் இருக்கிறோம்? இது வந்து கிரீன்விச் டைமா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா? இது வந்து இரவா, பகலா என்று கூட அறியாமல், ஓயாமல் பணிபுரியும் இந்த காலகட்டத்திலே, குடும்பத்திற்காகவும், வேலைக்காகவும், தனது பெர்சனல் அது சொந்த அலுவலகத்திற்காகவும், இந்த மாரி ஒரு பணிபுரிகின்ற காலத்தில் எப்படி நம்மளால இந்த குரு வந்தனம் செய்ய முடியும்? ஒரு ஆன்மீகத்தில எப்படி நாம நம்மளுடைய பாதைய வந்து ஒரு ஆன்மீகத்துக்கும், ஒரு சேவைக்கும் எப்படி ஒரு அர்ப்பணிக்க முடியும் என்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம் கடைசியா. ஓகே டியர் ஃபிரெண்ட்ஸ், பை த பை ஐ அம் ஆனந்த் குமார், டீச்சர், ஆத்தர் அண்ட் as well as எமோஷனல் மாஸ்டரி கோச். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம அகாடமி ஏகே ராமர்ஸ் எமோஷனல் அகாடமியில் வந்து வீக்லி சீரீஸ் ஏதோ நம்மளுடைய உளவியல் சார்பாகவும், அறிவியல் சார்பாகவும், அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அன்றைய ஏதோ சிறப்பான நாள் வரும்போது அதையும் நாம் போட்டுட்ருக்கிறோம். குறிப்பாக மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், அதே நேரத்தில் அலுவலகராகட்டும், அனைவருக்குமே ஒரு உதவக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கிற்காக இல்லாமல் ஒரு மனிதனை மடைமாற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல். இது நீங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, யூ கைண்ட்லி டூ த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டியர் ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம போலாம். இப்போ குரு பௌர்ணிமா இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள். இது என்ன அப்படின்னா, ஒரு இந்து கலாச்சாரத்திற்கே நம்ம வந்து ஒரு சரியான ஒரு முன்னேற்ற பாதையில நம்முடைய அனைவரையும் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய ஒரு திருநாள்ன்னு சொல்லலாம். இப்போ இது வந்து நிறைய நம்மளுடைய ஆன்றோர்கள், நமது குருமார்கள் என்ன சொல்லியிருக்கா பாருங்க. குறிப்பாக ஒவ்வொருத்தர் எடுத்து இப்போ ஆதி சங்கராச்சாரியர் அவர் எடுத்த அவருடைய ஒரு மந்திரம் பார்க்கும்போது, அதாவது மானச பஜரே குரு சரணம் தூஸ்தர பவசா கரதரணம். இப்போ இந்த பாடல்லையே நம்ம குருவோட சிக்னிஃபிகன்ஸ், குருவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது மானச பஜரே குரு சரணம், அதாவது மனதார வந்து குருவை வச்சு நீ பாடு. அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த குருமார்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, தூஸ்தர பவசாகர தரணம். இப்போ நம்ம கடக்க முடியாத இந்த சம்சார கடல், இத வந்து சாகரனா நம்மளுடைய அந்த கடல வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னா, அத வந்து ஒரு படகாட்ட, ஒரு கப்பலாட்ட நம்மள வந்து ஏற்றி வந்து இந்த ஒரு பிறவி பெருங்கடலை நம்மள வந்து அந்த கரை சேர்வதற்கு, பிறவிகளை கடப்பதற்கு இந்த குரு சரணம் வந்து நமக்கு. ஈவன் கீதாவில நீங்க பகவத் கீதாவில எடுத்துட்டா கூட நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்க. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க. அதாவது சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாபேப்யு மோக்ஷ இக்ஷ்யாமி மாசுச்சா. இல்லையா? இப்போ சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு ஒழிஞ்சு, மாம் ஏகம் சரணம் பிரஜ, நீ வந்து என்னை வந்து நீ முழுசாக சரணாகதி அடையும் போது, அகம் துவா சர்வ பாபேப்யோ, நான் வந்து உன்னுடைய அனைத்து பாவம், புண்ணியம்
இதுதான் இந்த சம்சார கடலைங்கிறது. இல்லையா? அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இக்ஷயாமி மா சுச்சா. எந்த விதமான குறைபாடு இல்லாம நான் உங்கள வந்து நான் உன்ன என்ன எங்க கொண்டு போறேன்? ஒரு மோட்ச ஒரு முக்தி நிலைக்கு கொண்டு போறேன்னு சொல்லி பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லா குருமார்கள் சொல்றது சரண்டர், சரண்டர், சரண்டர். அந்த 9 விதமான பக்தியில சொல்லும்போது கூட, இதுல வந்து கடைசியில வர்றது சரணாகதி. அப்போ இந்த சரணாகதி வந்து நம்மளால அடைய முடியுமான்னா, லேசில் நம்மால முடியாது. அது பல பிறவிகள். அது சிவபுராணத்திலே பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது கல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், வல்ல அசுரராய், முனிவராய், தேவராய், செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லாம் பிறந்து பிறந்தெழுத்தேன் எம்பெருமான். இல்லையா? இப்போ அத்தனை பிறவிகளும் வந்த அப்புறம் தான் நமக்கு என்ன வருதுன்னா, அந்த ஒரு இறைவனை பற்றிய சிந்தனையே வருது. இப்ப இறை சிந்தனை வரும்போது நல்ல ஒரு குருமார்கள் நமக்கு அமைஞ்சது. அது அத விட ஒரு கோடி கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இப்ப அந்த நாள் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அது இந்த குரு பரிணாமத்துல இன்னைக்கு நீ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அருள் உங்களுக்கு ஏதோ ஒரு குருமார்கள் வந்து உங்களுக்கு இருந்திருப்பாங்க. அது ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து உட்பட, ஆசிரியர்கள் உட்பட. அப்போ அவர்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ, இந்த ஒரு காணொளி பார்க்கணும் வந்து 5 நிமிடம், இந்த ஒரு 10 நிமிடம் அவர்கள மனதார நினைச்சு, மனசார நம்மள நினைச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு குரு வந்தன செய்யும்போது, நிச்சயமா நம்மளுடைய பாவத் தலைகளிலிருந்து நம்ம விடுபடுவோம். அதே நேரத்திலே நம்மளுடைய அந்த பிறவி பயன் வந்து இங்க நாம அடையலாம். இந்த காணொளி அதுக்கு உதவுதுன்னா, நிச்சயமா இது எல்லாருமே நம்ம பின்பற்றலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம குருவோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இன்னும் பொறுத்த குருன்னா இருள், இருளை நீக்குபவர். பல பொருள்கள் வந்து உங்களுக்கு தெரியும். பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த குருமார்கள் பார்க்கும்போது, எந்த மாரி குருமார் ஆன்சியன்ட் அதாவது முன்னோர் பழைய காலத்தில இருந்து கூட பார்க்கும்போது, முதல்ல இப்ப நம்ம இதுல வந்து வியாச முனிவர் இல்லையா? வியாசர் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மகான நம்ம இங்க நமக்கு வேத வியாசர் பார்க்கிறோம். நம்ம வேதங்கள் தொகுத்து கொண்டு வர அப்புறம் மகாபாரதத்தில நம்ம படிக்கும்போது தெரியும். அப்புறம் வசிஷ்ட முனிவர். இவரு அது அப்புறம் இந்த விஸ்வாமித்திரர். இது எல்லாமே அப்புறம் அதுக்கப்புறம் வரும் பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர். இவர் வந்து இப்ப வந்து கௌதம புத்தர் இருந்து ஒரே ஸ்பிரிச்சுவல் வந்து அசோகர் வந்து விடை மாற்றி, அவரால வந்து பல பல பலமா என்னென்ன ஒரு அருமையான ஒரு நாட்டுக்கு நல்லது செய்றதுக்கு கௌதம புத்தர் வந்து காரணமா இருந்தாரு. அப்புறம் அதே நேரத்தில அதுல வந்த அந்த வழி தான் இப்ப வந்து நம்ம தலை இல்லாம இந்த குருவில் இருந்து, அப்புறம் அந்த புத்திஸ்ட் அவங்களுடைய மாங்க் அவங்களுடைய எல்லாமே அந்த ஒவ்வொரு மந்திரமே அந்த அளவு ஒரு ஈடுபாடோட அந்த செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தா மகாவீரர் வர்றாரு. அப்புறம் இந்த 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 நடுப்பட்ட காலத்துல யாருன்னா ஆதி சங்கராச்சாரியார். அவர் வர்றாரு. அவர் வந்து காலடியிலே பிறந்து நல்ல அருமையான அந்த ஒரு அந்த இப்ப நம்ம சொன்னது அது எல்லாமே, இதுல அந்த பஜகோவிந்தம். அத வந்து ஒரு அருமையா ஒரு பாடல் வந்து நீங்க சொன்னீங்க வந்து நேரம் இருக்கும்போது அத படிச்சாலும் உண்மையில அத்தன ஒரு பவர் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அது பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே தே தேக சந்நிகிதே கல் நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ் கரணே. இப்போ நமக்கு வந்து அதாவது அந்த கடைசி காலத்துல சம்பிராப்தே நிகித்தே காலே. கடைசியில வந்து நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ் கரணே. நீ இப்ப படிக்கின்ற இலக்கணமோ, இலக்கியமோ, இல்ல இது வந்து அந்த காலத்துல உதவாதுடா தம்பி. ஏன்னா, அது வந்து பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம். நீ கோவிந்தம் என்று சொல்லு. அது வந்து உன்னுடைய கடைசி காலத்துல உதவும். அதனால தான் அன்றைய காலத்துல பார்த்தேன்னா, நம்ம வீட்ல முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நமது தாத்தாமார், பாட்டிமார் எல்லாமே பேர் சொல்லும்போது கூட, பேர் வைக்கும்போது கூட, ஒவ்வொருத்தருக்குமே என்ன செய்யணும், கடவுள் பேர வைக்கிறாங்க. ஒருத்தர் சண்முகா வைப்பாங்க, ஈஸ்வரன வைப்பாங்க, அப்புறம் முருகன் வைப்பாங்க, அப்புறம் நரசிம்மன் வைப்பாங்க, நாராயணன் வைப்பாங்க, இல்லையா? இப்ப இருக்கிற எல்லாமே வடமொழி தாக்கத்தினாலயும், இந்த மாடர்ன் வேர்ல்டுனாலயும் நம்ம பேர் வந்து வாயில நுழையாத பேர தான் நெறைய நம்ம பார்க்கிறோம். இப்போ ஏன்னா இப்ப சின்ன ஒரு கதை கூட சொல்றாங்க. அவர் வந்து மகா ஒரு பாவியா வந்து உலகத்தில வாழ்றாரு. வாழ்ந்துட்டு அவருடைய கடைசி பையன் யாருன்னா நாராயணன். அவர் பேர். இந்த நாராயணர் வந்து அவர் என்ன பண்ணுவாரு நாராயணன் இந்த பையன், அவன் வந்து அவர் மேல தான் அவ்வளோ ஒரு பாசம். ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் புத்தி சரியில்ல. புத்தி சுவாதீனம் இல்லாதனால அந்த அப்பா வந்து ரொம்ப அவர் மேல ரொம்ப பாசமா இருக்குது. அப்பாக்காரர் வந்து இந்த இறக்கின்ற தருவாயில இருக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு லோபி, அவ்வளோ ஒரு கஞ்சத்தனம், அவ்வளோ ஒரு எல்லா தீமைகளும் அவருடைய வாழ்க்கையில செஞ்சவரு. அ இவ இறக்கின்ற நேரத்தில வந்து சாவு அந்த இருக்கிற நேரத்தில வந்து இவர் கடைசி மகனை அங்கே பார்க்குறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. அவரோட மகனை கடைசி மகன். அவர் பேர் என்னன்னா நாராயணன். இப்ப நாராயணன்னு சொல்லி கூப்பிடுறாரு. 3 தடவ நாராயணா, நாராயணான்னு பையன கூப்பிடுறாரு. ஆனா அவன் உயிர் போகுது. அந்த உயிர் பிரியும்போது அவருக்கு வந்து அந்த இறக்கின்ற நேரத்தில கடவுள் பேர் உச்சரிக்கும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி நாம பார்க்கலாம். இந்த மாரி ஒரு சில கதைகள பார்க்கலாம். அப்போ அந்த இறக்கின்ற நேரத்திலே அந்த கடவுளின் அருள், கடவுளின் பெயரை உச்சரிக்கும்போது, நிச்சயமா நமக்கு வந்து அங்க ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா அது வந்து லேசா வருமானா வராது. இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம கையில வந்து துப்பாக்கி குடுத்துருவாங்க.
அந்த துப்பாக்கி எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, போர் வரும்போது அந்த துப்பாக்கிய பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த போர் வரும்போது தானே துப்பாக்கி பயன்படுத்தணும். சரி இப்பத்திலிருந்து எதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த துப்பாக்கி நாம வந்து பயிற்சி எடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இப்போ போர்க்காலத்தில நம்மளால அந்த துப்பாக்கி சுட முடியுமா? நிச்சயமா முடியாது. இப்போ நீ துப்பாக்கி எதுக்கு பயன்படுதுன்னா, அந்த தோட்டா வந்து போர்க்காலத்தில பகைவர்கள் வந்து போருக்கு பயன்படுது. ஆனா, அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், முன்னாடியே நாம பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே, அந்த போர்க்களத்தில வந்து சரியாக எதிரியை நோக்கி நாம சுட்டு அவர வந்து வீழ்த்த முடியும். இப்போ நம்ம கடைசி அந்திம காலத்தில வந்து நமக்கு ஒரு இறை நாமம் வரணும், இறை சிந்தனை வரணும் அப்படின்னா, அந்திம காலத்தில மட்டும் பயிற்சி பண்ண வராது. அப்போ நம்ம இளமையில இருந்தே நாம அது பண்ணணும். ஆனா, இங்க பல தவறான கண்ணோட்டம் வந்து இங்க இருக்குது. அதாவது இப்பத்திலிருந்து எனக்கு எதுக்கு? நான் என்ன எனக்கு இப்ப இப்பத்திலிருந்து எனக்கு வந்து அந்த ஆன்மீகம் எதுக்கு? பக்தி எதுக்கு? அப்படி சொல்றாங்க. ஆனா, இது ஆன்மீக பக்தி 2ம் இல்ல. நம்ம ஒரு எமோஷனல் தான். நம்மளுடைய அந்த மன எழுச்சிகளை எப்ப நீ கட்டுப்படுத்துறியோ, அப்பவே நீ ஆன்மீகத்துக்குள்ள வந்துர்ற நீ. அது எப்படிங்க நம்ம லாஸ்ட் செக்மென்ட்ல ஹவ் தி எமோஷனல் வந்து ஹவ் இட் ஹெல்ப்ஸ் டூ என்ஹான்ஸ் அவர் டிவைனிட்டிங்கிறத ஒரு செக்மென்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த மீடியவல் இந்த 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 நடுவுல வந்து குருமார் பார்த்தீங்கன்னா, ஆதி சங்கராச்சாரியர் வருவாரு. அப்புறம் ராமானுஜர். இவர் வந்து விசிஷ்டாத்வைதத்த வந்து சொல்லுவாரு. ராமானுஜர் பார்த்தீங்கன்னா, மிக அருமையா ஒண்ணு சொல்லலாம். அது அவர் வந்து அவருடைய குரு வந்து என்னன்னா, அவர் வந்து சொல்லுவாரு. பல நாள் வந்து நடந்துட்டு நடந்துட்டு போவாரு. குரு வந்து ஒரு மந்திரத்த கேட்பாரு. கேட்ட உடனே இவர் வந்து பல வருடங்கள் அது நடக்கிறாரு. நடந்து நடந்து குருகிட்ட ஒரு மந்திரத்த வாங்குறாரு. தீட்சை வாங்குறாரு. தீட்சை வாங்கிட்டு குரு சொல்றது என்னன்னா, "நீ வந்து இது யாருக்குமே சொல்லக்கூடாது." ஆனா ராமானுஜர் என்ன பண்ண பாருங்க, இப்ப வந்து மேல பெரிய அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய உயரமான ஒரு இடத்துல கட்டிடத்து மேல ஏறி, குரு வந்து எத வந்து பரம ரகசியமா அவருடைய அந்த முன்னேற்றத்திற்காக, அவருடைய ஆத்ம முன்னேற்றத்துக்காக சொல்ல அந்த மந்திரத்த, இவர் பெரிய கட்டடத்துக்கு மேல அவ்ளோ ஊர்கள்ல இருந்து உலகத்துக்கே கூவி சொல்றாரு. அப்போ என்ன ஒரு ஸ்ரீ நாராயணாய நம்ம வந்து ஃபுல்லா சொன்ன உடனே, அப்ப வந்து குரு கேட்கிறாரு, "என்ன உன்னோட பவர்லாம் போயிருப்பா?" அப்படின்னா, "இப்ப என்னோட பவர் போனாலும் பரவால்ல. ஆனா நீங்க சொன்ன ஒரு மந்திரத்த நான் மட்டும் முக்தி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? ஊர் மக்கள் எல்லாம் வந்து உய்யட்டும்னு சொல்லிட்டு, ஊர் இல்ல அந்த அனைத்து ஆத்மாக்களும் அதுக்கு வேண்டி உய்ய வேண்டும், முக்தி வரணும்னு சொல்லி அவரு சொல்றாரு. அப்போ இது வந்து ராமானுஜர் இந்த குருமார்கள் எல்லாம் இருந்த காலத்துல நம்ம இப்ப இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா நம்ம வந்து இருந்து, அத நம்ம பயிற்சி பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதே மாரி கபீர், மீராபாய் இப்ப கபீருக்கு கபீர்தாசர் படிச்சிருக்கிறோம். கபீர் கா தோகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல ஒரு ஹிந்தி புக்ல வந்து அருமையா இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தருமே ரொம்ப அவ்வளோ அவருடைய அந்த அந்த வரலாறு ஆகட்டும். கபீர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வெளியில போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஆரம்பத்தில வந்து சின்ன ஒரு பிரெட் குடுக்குறாங்க. ஒரு வீட்ல பிரெட் குடுங்க. அந்த பிரெட்ட வந்து இவர் வந்து சாப்பிடும்போது, அந்த பிரெட் வந்து ரத்தமா வருதாம். இப்ப எல்லாமே பார்க்குறாங்க. இந்த பிரெட்ட வந்து என்ன நீங்க சாப்பிடுறது? அப்ப வந்து சொல்றாரு, இது வந்து ஒரு பாவி, ஒரு வந்து தீமை செய்பவருடைய வீட்டிலிருந்து குடுக்கப்பட்ட ஒரு இந்த ரொட்டின்னு சொல்றாரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த மாரி ஒரு ஞானம். அப்புறம் மீராபாய் ஆகட்டும். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்ம வந்து குருகர். இந்த மாடர்ன் குருஸ் இப்போ இருக்கிற நூற்றாண்டுல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புரிய பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர பத்தி நம்ம நினைச்சா அந்த குருதேவர் நம்ம நினைச்சாலேயே பல ஆத்மாக்கள் வந்து நம்ம இது வந்து நம்ம இந்த நம்ம ராமகிருஷ்ண ஆஷ்ரம் அது வந்து மிக 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 சிறப்பாக நம்ம கடையத்திற்கு நிறைய ஒரு தீட்சிதர்களாகட்டும், ஒரு நிறைய இப்போ ஒரு 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 எஜுகேஷன் ஆகட்டும், அதே நேரத்தில பல ஆத்மாக்கள் வந்து கிடைத்ததற்கு காரணமா இருந்தவரு. அப்புறம் வந்து பார்த்தா அவரு பின்வழி வந்து ஒரு சுவாமி விவேகானந்தர், அப்புறம் தான் பரமஹம்ச யோகானந்தா. இவருடைய புக் நீங்க கிடைச்சா நீங்க படிச்சு பாருங்க. அதாவது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகானந்தா அப்படின்ட்டு மிக அருமையான ஒரு புத்தகம். அந்த புக்க நீங்க கையில எடுத்தாலேயே, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கே வந்துரும். அந்த அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு 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 இது. அப்புறம் பார்த்தோன்னா, சத்ய சாய் பாபா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஸ்பிரிச்சுவல் எல்லாமே இப்ப இருக்கிற வேர்ல்டு லெவல்ல எல்லாமே சர்விஸ் ஓரியன்டடா குழந்தைகளுக்கு வேண்டிய ஒரு வேல்யூ எஜுகேஷன், இளைஞர்களுக்கு வேண்டிய ஒரு சர்வீஸ், அதேபோல இந்த நடுத்தர வயதுக்கு வேண்டியவர்கள் வந்து அத்தனை விதமான அத்தனை விதமான அவர்களுக்கு வேண்டிய ஒரு 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 கட்டு குடுக்குறாரு. அப்புறம் வயதானவர்களுக்கு வேண்டிய அந்த பஜன் நாமஸ்மரணை. ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, பல சர்வீஸ்கள் ஆன்மீகம், கல்வி, மருத்துவம் இதில 3மே கலந்து இளைஞர்கள், குழந்தைகள், மாணவர்கள், அதே நேரத்தில ஒரு வொர்க்கிங் புரொஃபஷனல் ஆசிரியர்கள், இன்னும் கூட போனா பலவித அலுவலர்களுக்கு வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் ஒவ்வொருவர் அந்த கட்டத்தில வச்சு இந்த இந்த சேவை பயணம் வந்து போயிட்டுருக்கும். இதுலயும் நம்ம இதுல இன்வால்வ் பண்ணனா, இன்னும் கூட நமக்கு அந்த இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தலாய் லாமா. தலாய் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து திபெத்தில வந்து புத்திஸ்டம் வந்து இது வந்து நம்ம பரப்புறோம். இப்போ எத்தன பேருக்குமே இன்றைய நாள்ல நம்ம மனசார நினைச்சு, இந்த குரு பௌர்ணமில நம்ம நினைச்சு நம்ம வந்து நம்ம ஒரு பிரேயர் பண்ணேன்னா, நிச்சயமா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹேப்பியஸ்ட்டா ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில பார்க்கும்போது, இவங்க என்ன இந்த குருமார்கள் என்ன செய்றாங்க?
சரிங்க இவ்வளோ சொல்றீங்க. ஓகே. இந்த இதில வந்து என்னுடைய ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு இது குடுக்கல என்ன லாபம் எனக்கு? சுயலாபம் இங்க என்ன இருக்குது அப்டின்னா, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இது என்ன பண்ணுது? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நாலேட்ஜ் அண்ட் விஸ்டம். ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த நாலேட்ஜ் அண்ட் விஸ்டமும் நம்மகிட்ட நிச்சயமா கண்டிப்பா வரும். அதாவது என்னன்னா, த்ரூ ஸ்டடி நம்ம வந்து படிச்சு தான் ஆகும்படி இல்ல. குரு பார்வை. அது குரு பார்வை வந்து பட்டாலேயே நமக்கு அது குரு தரிசனம், பாப விமோசனம். இல்லைங்களா? அப்போ அப்போ அது வந்து குரு ஸ்பரிசன வந்து வந்தன்னா, அவர் நமக்கு வந்து அந்த முக்திய நமக்கு குடுக்கும். ஸோ, இந்த மாரி ஒரு அந்த ரியலைசேஷன் வர்றதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த நாலேட்ஜ் நமக்கு கிடைக்குது. அப்புறம் கைடன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாத். ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு சரியான ஒரு மென்டர்ஷிப் அங்க இருக்கும்போது, குருமார்கள் இருக்கும்போது, நமக்கு பயணம் வந்து என்னதுன்னா, ரொம்ப எளிதாக நமக்கு எளிதாக நம்ம போயிரலாம். இல்ல அப்டின்னா, ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம வந்து வழிய கேட்டு, கேட்டு, கேட்டு போகும்போது, ஏற்கனவே வழி தெரிந்தவர்கள் வந்து நமக்கு ஒரு வழி சொல்லும்போது, நேரமும் மீதியாகும், எனர்ஜி மீதியாகும், நம்மளுடைய பொருளாதார ரீதியில மீதியாகும். ஸோ, அனைத்துமே குருமார்கள் காட்டி வழி செல்லும்போது, அனைத்துமே நமக்கு மீதியாகும். அதே நேரத்தில மிக நேரத்திலே எளிய வழியிலே, மிக வேகமாக நம்ம அந்த பாதைக்கு வந்து நம்மளால செல்ல முடியும். அதே அடுத்து பார்த்தோன்னா, இவங்கள ஒரு ஒரு விர்ச்சுவல் ஒரு கம்பேஷன் ஒரு இரக்கம். ஒரு இரக்கத்த வந்து நம்ம அவங்கள நான் வந்து கத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா, எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு இத வந்து குருமார்கிட்ட இருந்து நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்புறம் அடுத்த பார்த்தோன்னா, இந்த நன்றி உணர்வு. நன்றி உணர்வும் நம்முடைய பெர்சனல் இன்னர் இன்னர் சைல்ட் சொல்லுவேன்ல இன்னர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு வர என்ன முக்கியமான என்ன காரணம்னா, இந்த குருமார்களோட ஆசீர்வாதம் தான். அப்புறம் பார்த்தோன்னா, கன்டினியூயஸ் பிளெஸ்ஸிங். நம்ம என்னதான் ஒரு தப்பானாலும், அந்த நேரத்தில நம்ம ஒரு குருவோட நம்ம சரணாகதி அடைந்து சொல்லும்போது, நிச்சயமா அதற்கான ஒரு வழிய வந்து அவங்க குடுப்பாங்க. ஸோ இது கன்டினியூ பிளெஸ்ஸிங்கும் அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நமக்கு வந்து ஒரு அமைதியும், இந்த சமுதாயத்தில ஒரு நல்ல ஒரு அமைதியும், இன்பமும், ஒரு ஆனந்தமும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அப்போ இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்டின்னா, இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்க இந்த ஷெட்யூல்ல, இப்ப என்னால இதில வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண முடியுமா? இது வந்து நம்ம ஒரு இந்த டிபேட்ல போக முடியுமா? இல்ல சர்வீஸ் ஓரியன்டா போக முடியும் அப்டின்னா, நிச்சயமா பாருங்க. அதாவது எங்கன்னா தேர் வந்து விர்ச்சுவல் சத்சங்க டிஸ்கோர்சஸ் எல்லாமே அதாவது மெனி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் வந்து குருமா என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஆன்லைன்ல நெறைய ஒரு சத்சங்கம் வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிலயும் நம்ம வந்து டீச்சிங், லேர்னிங் கூட நம்ம அதில இன்வால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ். இதுவும் கூட ஒரு இதில வந்து குறிப்பா பார்த்தோன்னா, இவங்க நெறைய ஒரு ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து, அதோட அவங்களுடைய வெப்சைட் மூலமா நெறைய வந்து நமக்கு ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் வந்து இதையும் குடுத்துருக்காங்க. அப்புறம் விர்ச்சுவல் மென்டர்ஷிப். இதையும் கூட நாம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் கைடு. நம்ம வந்து அந்த மென்டர்ஷிப் மூலமா ஆன்லைன்லயே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப் எடுக்கலாம். அது ரெஸ்பெக்ட் தியர் டைம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்ட்டா நம்ம இருக்கும்போது, நிச்சயமா அதுவும் நம்ம நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ரீட்ரீட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கூட நெறைய நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு ஜாயின் பண்ணும்போது நிச்சயமா எந்த ஈவென்ட்டும் நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு டிவைனிட்டி நம்ம கொண்டு போலாம். அதேபோல இந்த டிஜிட்டல் ஸ்டடி குரூப்ஸ் இது வந்து நெறைய இப்போ எல்லாமே இருக்குது. இதில பார்க்கும்போது குறிப்பாக வந்து Zoomல நம்ம பண்ணலாம். அப்புறம் அதே நேரத்தில வந்து ஆன்லைன் இது நம்ம இந்த வெபினார் நெறைய பண்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் வெபினார் வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாமே இதிலே பண்றாங்க. ஸோ இதிலே நம்ம அங்க ஜாயின் பண்ணலாம். அப்புறம் இந்த சோசியல் மீடியா அண்ட் ஷேரிங் இதிலேயும் கூட நமக்கு நம்ம வந்து கண்ட மத்த விஷயத்த எல்லாத்துக்கும் சோசியல் மீடியால நெறைய நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதே நேரத்திலயும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடா நம்ம செய்யும்போது, இதோட அந்த குருஸோட எவாலுயேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நம்ம இங்கேயும் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆப்லயும் கூட வந்து டெய்லி பிராக்டிஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் என்ன பண்றாருன்னா, எவ்ரி டே ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் பண்றாரு. எவ்ரி டே என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு ஒரு WhatsAppல வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கிறாரு. அதாவது எவ்ரி டே வந்து பகவத்கீதாவிலிருந்து ஒரு ஸ்லோகம். ஒரு ஸ்லோகம் மட்டும் அவர் என்ன குடுக்குறாரு ஒரு ஸ்லோகம் மட்டும் அவர் வந்து குடுக்குறாரு குடுத்து, அதுக்கு வேண்டிய ஒரு விளக்கம் வந்து குடுக்குறாரு. அத வந்து நெறையா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் என்ன பண்ணா, அவர் வந்து 5:30ல வந்து மார்னிங் கிளாஸஸ் ஒரு 5:30ல வந்து ஒரு குரூப்ப வந்து எழுத்தி விட்டு, அதுல வந்து இதே ஒரு கீதாவோட அந்த சாண்டிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாப்டர்ஸ் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கீதா டெய்லி வந்து ஒரு 2 ஸ்லோகஸ் வந்து சாண்டிங் பண்ணிட்டு அவரு பண்றாரு. பின்னாடி வந்து அதே ஆன்லைன்ல விர்ச்சுவலா வந்து மத்தவங்க அத வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு லேர்னிங் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப்லெஸ் வொர்க் அதாவது அந்த நியர்பை நம்ம இருக்கிற அந்த அந்த வசிக்கிற இடத்துல
அந்த நியர்பையில் வந்து நான் பார்த்தேன் இந்த டிஜிட்டல் மீடியா மூலமா அந்த கிராஃபிக் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணி குடுக்குறது. இல்ல அவங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் நம்ம வந்து சப்மிட் பண்றது. இல்ல அவங்க சேவா ஆர்கனைசேஷன்ல சின்ன சின்ன ஒரு வால் போஸ்ட் கிரியேட் பண்றது. அந்த கிரியேட் பண்ணி குடுக்கு. இந்த மாரி சர்வீஸ் கூட நம்ம அங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது, நிச்சயமா நம்ம வந்து ஒரு இதுல இந்த பேத்ல போறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஆன்லைன்ல ஒரு ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம போகும்போது, நிச்சயமா நமக்கு வந்து அங்க ஒரு தேவையான பலன் வந்து அங்க கிடைக்கும். ஸோ, இப்போ நம்ம கடைசியா நம்ம நம்ம பாயிண்ட்க்கு வர்றோம். அதாவது சரி இவ்வளோ இருக்கு. இந்த எமோஷனல் ரெகுலேஷன். இப்ப நம்ம குடுக்குற இந்த ட்ரெயின் வந்து எமோஷனல் ரெகுலேஷன். இது எப்படி வந்து நமக்கு இந்த ஒரு இந்த அந்த டிவோஷனா ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னா, இந்த எமோஷனல் ரெகுலேஷன் வந்து நம்ம வந்து 5 செக்டர் அங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம பழைய கார்ல் ஜங்ல ஆரம்பிச்சு டேனியல் கோல்மன் வரைக்கும் அவர் குடுக்குற ஒரு 5 செக்மென்ட். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் வந்து எப்படி நம்மளுடைய டிவைனிட்டி வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி போகும்போது இதுல நீங்க பாருங்க, இதுல வந்து ஒரு 5 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இப்போ இந்த எமோஷனல் ரெகுலேஷன் எஜுகேஷன்ல என்ன என்ன நம்ம வந்து டீச் பண்றோம் அப்படின்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ். இப்போ இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து எங்கே வந்துடுச்சோ, அங்க வந்து டிவைனிட்டியே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு பெரிய ஒரு இதே ஒரு புத்தர் காலத்துல புத்தர் காலத்துல வந்து இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு காசி மன்னர். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மகாராஜா. அவர் வந்து இவர பார்க்கிறதுக்காக போறாரு. போகும்போது அவரு பெரிய ஒரு மகாராஜா போறாரு. புத்தர் முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்த உடனே இவர் வந்து ராஜா வந்து அப்படி நேரா உட்கார்ந்த உடனே கால் மேல் கால் போட்டு கால வந்து அவர் வந்து ஆட்டிட்டு இருப்பாரு. அப்போ புத்தர் வந்து கேட்கிறாரு. புத்தர் வந்து கேட்டு புத்தர் என்ன பண்றாருன்னா, காலப்படி இவருக்கு ஒரு மரியாதை இல்லாம மாதிரி அவர் ராஜா நினைச்சு சொல்லி இவரு காலியா அவர் அந்த மன்னருடைய காலிய பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, அந்த கால ஆட்டுற வந்து நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அப்புறம் அவரே சொல்றாரு. "இல்ல வந்து நீங்க வந்து மன்னிக்கணும். அதாவது நான் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு வந்து இது கால் ஆட்டுகின்ற பழக்கம் வந்து இருக்குது. அது எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் இங்க வந்து கூட என்னைய அறியாமலே எதேர்ச்சையா என்னுடைய கால் வந்து ஆடிருச்சுன்னு" சொல்றாரு. இப்போ புத்தர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பாரு இப்போ நான் வந்து இப்ப நீங்க கால ஆட்டுறீங்க. உங்களுடைய குழந்தை பருவ சுபாவத்தில பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து உங்கள பார்க்கிறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய கால் என்ன ஆயிருச்சு? ஆட்டோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு வந்து நம்மள வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டா, நீங்க வெளியில இருக்கிற உங்க குழந்தை பருவத்திலிருந்து சுபாவத்திலிருந்தே கண்டுபிடிச்சு அதையே நீங்க கால நிறுத்தும்போது, இப்போ உள்ள இருக்கிற தாட்ஸ் அந்த அவேர்னஸ் ஒருத்தர் வரும்போது, நிச்சயமா அத வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அப்படிங்கிறார். இப்போ அப்ப வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நிச்சயமா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய பார்க்குறாரு அந்த அவேர்னஸ் நமக்கு வந்துட்டாலேயே, நம்ம ஈஸியா என்ன பண்ணிரலாம்னா, நம்முடைய அந்த ஸ்டெப்ல இருந்து அடுத்த படிநிலைக்கு நம்மளால முன்னேற்றமா கொண்டு போயிரலாம். இல்லையா? இப்போ அப்ப இது வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து டிவினிட்டிக்கு அவ்ளோ முக்கியம். இது வந்து எமோஷனல் ரெகுலேஷன் நம்ம வந்து சொல்லிக் குடுப்போம். அப்புறம் பார்த்தோம்னா செல்ஃப் மோட்டிவேஷன். இது வந்து நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும், அந்த செல்ஃப் மோட்டிவேட் நம்மகிட்ட இல்லாம, நீங்க எத்தன தான் நீங்க ஒரு சத்சங்கம் கேட்டாலும் சரி, எவ்வளோதான் நீங்க ஒரு பெரிய ரூ. 1,00,000 குடுத்து 1 மணி நேரம் நீங்க வந்து உட்கார்ந்து, நீங்க வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கேட்டாலும் சரி, இப்போ எல்லாமே ஒரு ஒரு பிசினஸ் மாரி ஆயிப்போச்சு. எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அதாவது எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லி நம்ம எல்லாமே போறோம், பேசுறாங்க. அந்த நேரத்தில கை தட்டுறோம். கை தட்டி உடனே அந்த நேரத்தில அவரு மேல குதிக்கிறதோ, மேல பாருதோ, அங்க ஆடுறது, இங்க ஆடுறது பார்த்த உடனே, அந்த டோபமைன் லெவல் வந்து அந்த கூட்டத்தில வந்து நம்முடைய டோபமைன் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். போய் கூட்டத்தில முடிஞ்சு அவர் போயிருவாரு. பேச்சாளர் போயிருவாரு, ஸ்பீக்கர் போயிருவாரு. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம எனர்ஜில மறுபடியும் என்ன அப்படியே நம்ம ட்ரெயின் ஆயிரும். இப்போ அடுத்தது நம்ம அவர் சொன்ன அந்த ஸ்டேஜ்ல அவ்வளோ நம்ம செலவு பண்ணி போய் உட்கார்ந்து கேட்டத வந்து நாம இங்க வீட்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா, ஒரு 0.0001% கூட இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா அந்த நேரத்திலே அந்த மாஸ் வைப்ரேஷன்ல நம்ம கை தட்டுறோம், ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், என்னென்னமோ செய்றோம். ஆனா ஒன்ஸ் வெளியில வந்தப்புறம் நம்ம வந்து உள்ள கீழ கீழ இறங்கிர்றோம். நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து 0க்கு வந்துருது. என்ன காரணம் அப்படின்னா, அங்க வந்து ரியல் மோட்டிவேஷன் தான் நடக்குது. டோபமைன் லெவல் வந்து நடக்குது. ஆனா உள்ள வந்து அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அங்க நடக்கல. ஸோ எங்க வந்து செல்ஃப் மோட்டிவேஷனா இருந்து ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்க நடக்குதோ, அதுக்கப்புறம் தான் அங்க தான் என்ன ஆகுன்னா, ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க வரும். அதுக்கு மேல தான் அவங்களோட புரோகிரஸ் அங்க கிடைக்கும். இப்போ வெளியில எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளும் கை தட்டிட்டு, நம்மளும் ஆரவாரமா குதிச்சுட்டு, ஓ! நல்லா பேசுறாரு, நல்லா இது பண்ணாரு. அப்புறம் வெளியில வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்போ இது பகவான் வந்து
நம்ம வந்து நம்ம சர்வீஸ் போம்போதெல்லாம் நம்ம சாய்பாபா, சத்ய சாய்பா வந்து நெறைய அங்க அவரு ஸ்பீக்கர் மெயின் வந்து இத சொல்லுவாரு. நீங்கலாம் அங்கிருந்து வர்றீங்க. இங்க வந்தவுடனே ஏகப்பட்ட பிளஸ், பிளஸ், பிளஸ் நெறைய நீங்க வந்து டிவோஷனல் போறீங்க, பஜன் பண்றீங்க, சர்வீஸ் பண்றீங்க, அந்த புரொவைட் பண்றீங்க, என்னென்னமோ பண்றீங்க. எல்லாமே பிளஸ்ல போகுது. இந்த ஆஷ்ரம் விட்டு வெளியில போன உடனே, நீங்க சரி டெய்லி ரொட்டீன் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாமே மைனஸ்ல போயிருது. இப்ப இங்க பிளஸ், பிளஸ், பிளஸ் இங்க வந்து மைனஸ், மைனஸ் கடைசில வந்து ஒண்ணுமே இல்ல. யூ வில் கெட் வெரி பிக் 0 அப்படிம்பாரு. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து பிளஸ்ஸ வந்து நாம அக்குமுலேட் பண்ண உடனே, அத வந்து இன்னும் எப்படி ஃபர்தரா இன்கிரீஸ் பண்ண பார்க்கிறதுக்கு, நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நமக்கு தேவை. செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீச் தான் இன்றைய கட்டத்தில தேவை ஒழிய, செல்ஃப் மோட்டிவேஷன் பேச்சு வந்து அந்த நேரத்தில வந்து நம்ம இருக்கலாம். ஆனா, அத வந்து நமக்கு உதவுமானா, நம்ம அத பிராக்டிஸ் பண்ணா ஒழிய, பயிற்சி வெறும் பயிற்சி மட்டும் இந்த பயிற்சியோட முயற்சி இருக்கும். முயற்சி இருந்தா மலர்ச்சி இருக்கும். மலர்ச்சி அது என்னன்னா, அது தொடர்ச்சியா இருக்கணும். இப்ப இந்த 4 இருக்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க நடக்கும். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, நம்மளோட இந்த எம்பத்தி ஒரு கருணை உள்ளம். அந்த கருணை அந்த எம்பத்தி வந்து நம்ம எமோஷனல் ரெகுலேஷன்ல சொல்லிக் குடுப்போம். எம்பத்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிச்சயமா நம்ம மற்றவர்கள் கருணை. இப்ப நம்ம வள்ளலாருல சொல்லப்படு "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்." அது இந்த இதெல்லாம் என்னன்னா, அந்த ஒரு எம்பத்தில தான் அதெல்லாம் இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வருது. இன்னும் கூட பார்த்தோம்னா, "உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதர் உறவு." அத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய அலைன்மென்ட் எப்படி? அவர் கூட நம்ம சேரணும். ஏன்னா, "ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தன் உறவு வேண்டும்." யார் வந்து எந்த விதமான ஒரு 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 டைவர்ஷன் இல்லாம ஒரு ஃபோக்கஸ்டா உங்கள நினைக்கிறாங்களோ, அதாவது டிவைனிட்டி நினைக்கிறாங்களோ, ஒரு சர்வீஸ் நினைக்கிறாங்களோ, அவங்களோட உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமென்று பேசாதர் உறவு களவாமை வேண்டும். இல்லையா? அப்போ அந்த மாரி இருக்கிறது போது நம்ம என்னன்னா இந்த சொசைட்டில இருக்கும்போது நம்மளுடைய அந்த அலைன்மென்ட் என்ன ஆயிரும்? போயிரும். இங்க வந்து 3 விஷயத்த நம்ம ஞாபகத்துக்கு ஒண்ணு வந்து அலைன்மென்ட், 2வது வந்து அவேர்னஸ், 3வது வந்து நம்மள அப்ப அசஸ்மென்ட், அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்ல ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் அங்க இருக்கணும். ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். இது 4மே இருக்கும்போது நிச்சயமா கடைசியில என்ன வரணும்? ஒரு ஆஸ்பீசியஸ் ஒரு தெய்வீக தன்மை அங்க வந்துரும். ஸோ இதுக்கு மூல காரணம் இருக்குதுன்னு பார்த்தேன்னா, நம்முடைய அலைன்மென்ட் கூட நம்ம இருக்கணும். நம்மளுடைய மிஸ்டேக் வந்து அக்னாலெட்ஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மத்தவங்கள வந்து நம்ம அக்செப்டன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கடைசியில நம்மளே நம்ம ஒரு அசஸ்மென்ட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்போது நிச்சயம் ஒரு ஆஸ்பீசியஸ் அங்க வரும். இந்த ஆஸ்பீசியஸ் வந்து இந்த குரு பௌர்ணமி நாள்ல நிச்சயமா இந்த ஒரு காணொளி மூலமா நமக்கு வந்ததுன்னா, நிச்சயமா இந்த பிரபஞ்சத்துக்கு நாம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில இத வந்து நல்ல ஒரு வாய்ப்பா அனைத்து குருமார்களுக்கும் நம்மளை வந்து கற்றுக் கொடுத்த குருமார்கள், இல்ல நம்மளுடைய மற்றவர்கள் மூலமா நாம் வந்து ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்த குருமார்கள், கல்வியை கற்றுக் கொடுத்த குருமார்கள், நமக்கு தொழிலை கற்றுக் கொடுத்த குருமார்கள். ஸோ அனைத்து குருமார்களுக்கும் இந்த குரு பௌர்ணமி நாள்ல அவர்கள் நன்றிய வந்து சாஷ்டாங்கமா விழுந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, இந்த காணொளியை முடிக்கலாம். அடுத்த காணொளி பார்க்கும் வரை நான் விடைபெறுகிறேன். அதே நேரத்தில இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் சீ யூ பை தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. ஆனந்த்குமார். தேங்க் யூ.